ஹாய் தேன்மொழி. இப்போ ரெண்டாவது ஃபேஷியல் நம்ம முடிச்சிட்டோம். 2800. இப்போ உன்னோட ஃபேஸ் எப்படி இருக்கு? ஃபேஷியல் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருச்சு. நல்ல கலர் வந்துருச்சா? இனி யாராவது உன்னை கருப்புன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. மூணாவது ஃபேஷியலில் வெள்ளை வெள்ளையர்னு சொல்லி நார்த் இண்டியன் மாதிரி ஆயிடுவேன். ஆனால் நீ வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுல கரெக்டாக நான் சொன்னதை நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோ. மற்றபடி இது வந்து பர்மனெண்ட் ஆயிடு. கொஞ்ச நாள் கழிச்சா நீ எதுவுமே மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்காது. இந்த ஃபேஷியல் முடிகிற வரைக்கும் தான். இப்போ உனக்கு இது ரெண்டாவது ஃபேஷியலில் பக்கா ரிசல்ட் வந்துருச்சு. மூணாவது ஃபேஷியலும் நான் போடுறேங்க. இந்த தேன்மொழியோட ஃபேஸு ஆக்சுவலாக முதல்ல எவ்வளோ டார்க்கு கருப்பாக இருந்தது. இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஷியல் முடிச்சுட்டு செகண்ட் இப்போ செஞ்சு முடிச்சதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. தேர்டு ஃபேஸில் கனிமொழியை கையில் பிடிக்க முடியுது, தேன்மொழியை கையில் பிடிக்க முடியாது இல்லையாடா? நீ ரிவ்யூ நீ சொல்லு, நான் சொல்கிறத விட. செகண்ட் ஃபேஷியல் நல்லா இருக்குங்கக்கா. எனக்கு நல்ல ரிசல்ட். அதாவது கருப்புன்னு இருக்கிறது மேலே வந்துருச்சுக்கா. ஓகேவா? திருப்தியாக இருக்காடா? இன்னைக்கு இவங்க ஹஸ்பண்டும் வந்து இவ்வளோ நல்லா கலர் கொடுக்குறாங்க, நான் அவங்கள பார்க்கணும்னு சொல்லி சாரும் வந்து என்னை பார்த்துட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப திருப்தியாக. அவர் பேருடா? அவர் பேர் அறிவழகன். அவர் ரொம்ப கலரு, ரொம்ப க்யூட்டாக இருப்பார். இப்போ அவருக்கு ஈக்குவலாக இனி இவங்களும் ஆயிடுவாங்க. அறிவழகன் சாருக்குன்னா அவ்வளோ ஹாப்பி, நம்ம ஒய்ஃப் வந்து இவ்வளோ கலர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. இது உங்கள் மாயாஸ். யாருக்கு பர்மனெண்ட் கலர் வேணும்னாலும் நீங்கள் வாங்க. இந்த கலர் போகவே போகாது, அதாவது லைஃப் லாங் இருக்குது. நான் 12 வருஷம் கேரண்டி கொடுக்குறேன். தேங்க்யூ. இது உங்கள் மாயாஸ், புது பஸ் ஸ்டாண்ட், திருப்பூர்.